நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு. உயிரோடு வந்தான், ஆனால் அவன் செத்து போயிட்டு பேசினான். இதான் அவன் ஸ்டைல், இந்த கபர் வழிபாட்டுக்கார மாதிரி. அப்போ டாக்டர் சொன்னார், இல்லைப்பா நீ சாகலை, உயிரோட தான் இருக்கு. அட போங்க சார், பணத்து கூட பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவன். இங்கே பாருப்பா, இவனுக்கு புரிய வைக்கணும். கொஞ்சம் ஒரு முத்தி கிடக்குது, பல நாள் தூக்கம் இல்லை, என்ன பண்ணலாம் தம்பி? செத்தவங்களுக்கு காது கேட்காது. அவன் தெளிவாக புரிஞ்சுருக்கிறான். நம்ம கபர் வழிபாட்டுக்காரன் காது கேட்குன்னு இருக்கிறான். சரி, இவர் தெளிவாக டாக்டர் சொல்ல, செத்தவனுக்கு காது கேட்காது, நான் பேசுறது உனக்கு கேட்குது. செத்தவன் பதில் சொல்ல மாட்டான், நீ அழகாக சொல்கிற. அதெல்லாம் இல்லை சார், நான் ஒரு பணத்தில் நீங்கள் பேசுகிறீங்க, என்னமோ பணத்தை நீங்கள் பேச வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்படின்னு இருக்கிறான். ரொம்ப முத்தி போச்சு. இவனுக்கு வேற மாதிரி புரிய வைக்கணும்னு சொல்லி டாக்டர் என்ன பண்ணார், இங்கே வா தம்பி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லு. சரி, செத்தவங்களுக்கு ரத்தம் வராது, ஏற்றுக்கிறியா? ஏற்றுக்கிறேன். இப்போ பார் அப்படின்னு சொல்லி ஒரு வலிக்கு வரான். கொஞ்சம் ஆளை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஊசி எடுத்து அவன் உடம்புல குத்தி எடுத்து பார்க்க ரத்தம் வந்துருச்சு. இங்கே பாருப்பா, உன் உடம்புல இருந்து ரத்தம் வந்துருச்சு, நீ சாகலை. அவன் என்ன சொன்னான், டாக்டர் நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, பெரிய டாக்டர். ஏன் செத்த பணத்திலிருந்து கூட ரத்தம் வர வச்சுட்டீங்க? ஏன் கடைசி வரைக்கும் ஏற்றுக்க மாட்டான். இதே நோய் இருந்துச்சுன்னு வைங்க, சமுதாயம் ஒன்றுபடாது. அதனால முஜாஹிது மக்களுக்கும் சொல்றோம், அதிலிருந்து பிரிகிற மடவூர் மக்களுக்கும் சொல்றோம், அதிலிருந்து கிடக்கிற சலஃபுகளுக்கும் சொல்லுகிறோம். ஒரே ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சரியான கொள்கையில் தான் உங்கள் பயணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா மட்டும் பாருங்கள். அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிற முக்கியமான அறிவுரை, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய கயிறை மிக பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நமக்கு சரியான ஒரு கயிறு அல்லாஹ்வின் கயிறு. நாம் பிரிந்து விடாமல் இருப்பதற்கு, நிலை குலைந்து விடாமல் இருப்பதற்கு, கருத்து முரண்பாடு கொள்ளாமல் இருப்பதற்கு, ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கயிறு திருமறை குர்ஆன் என்று நபிகள் பெருமானார் சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். அந்த குர்ஆன் படி, நபிகளாரின் சொல்படி, அந்த நபி வழியின் படி நாமெல்லாம் ஒரே கொள்கையில் இருக்கிறோமா என்பதை ஒரு மறு பரிசீலனை செய்து பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொள்கையின் விளக்கம் என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது. அப்படி என்றால் அல்லாஹுவை தவிர எந்த கடவுளும் இல்லை, கல் இல்லை, மரம் இல்லை, மட்டை இல்லை, மகான் இல்லை, யாரும் இல்லை. அதுதானே இதில் நாங்களும் தெளிவாக இருக்கிறோம், நீங்களும் தெளிவாக இருக்கிறீர்கள். இரண்டாவது என்ன? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் வேற யாருக்கும் செய்துவிடக் கூடாது என்பதில் அல்லாஹ்வுக்கு செய்கிற தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், பாவ மன்னிப்பு, பிரார்த்தனை, பாதுகாவல் எதையும் இறந்து போனவர்களுக்காகவோ உயிருள்ளவர்களுக்காகவோ செய்துவிடக் கூடாது என்பதில் நாங்களும் தெளிவாக இருக்கிறோம். அதே கொள்கையை முஜாஹிதுகளாக நீங்களும் பிரச்சாரம் செய்கிறீர்கள். இணை வைப்பின் இன்னொரு முக்கியமான ஒன்று, அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் வேறு யாருக்கும் இல்லை என்பது திருமறை குர்ஆன் சொல்லித் தருகிற ஒரு தௌஹீத். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் மட்டும்தான் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஆற்றல் உள்ளவன் உலகத்தில் யாரும் கிடையாது. அவனுக்கு சமமானவர்கள், நிகரானவர்கள் எவரும் இல்லை. இதுதான் இஹ்லாஸ் என்கிற அத்தியாயத்தின் இறுதி வசனம் சொல்லுகிற தத்துவம். இதில் நீங்கள் உறுதியோடு இருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சூனியம் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு மந்திரவாதி நினைத்தால் ஒருவனுடைய கை விளங்காமல் ஆக்க முடியும், கால் விளங்காமல் ஆக்க முடியும், பைத்தியக்காரன் ஆக்க முடியும், முடவனாக்க முடியும், நொண்டியாக்க முடியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. அந்த மந்திரவாதி எங்கிருப்பானாம்? ஜமேக்காவில் இருப்பான், ஐரோப்பியாவில் இருப்பான், எத்தியோப்பியாவில் இருப்பான், ஸ்ரீலங்காவில் கூட இருப்பான். உங்களுடைய முடி அல்லது உங்களுடைய சீப்பு, உங்களுடைய பழைய பனியன் அல்லது உள்ளாடைகள் எதையாவது துண்டுகளை வைத்துக் கொண்டு அவன் மந்திரிப்பான். திடீரென்று ஒரு பொம்மையினுடைய தலையில் குத்துவான், இங்கே மண்டை வெடிச்சு செதறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே. தான் என்ன நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்த உடன் அதை இயக்குகிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த ஆற்றலை ஒரு மனிதனுக்கு கொண்டு போய் வைக்கிறீர்களே, இதற்கு எந்த வசனத்திலிருந்து எடுத்தீர்கள்? இந்த கொள்கையை எந்த ஹதீஸிலிருந்து எடுத்தீர்கள்? அல்லாஹ் சொல்லித் தருகிற ஏகத்துவம், அவனுக்கு நிகரான ஆற்றல் எவனுக்கும் இல்லை. இவர்களிடத்தில் சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா?
நீங்கள் எந்த அளவிற்கு சூனியக்காரனிடத்திலே மந்திரிக்க போகாதீர்கள் என்று சொல்கிறீர்களோ நாங்களும் கடுமையாக பேசுகிறோம். சூனியம் செய்வது பாவம், சூனியக்காரனிடத்திலே போய் மந்திரிப்பது பாவம், அவனிடத்திலே போய் மாய மந்திரங்களை பற்றி விசாரிப்பது பாவம், அது மிகப்பெரிய கொடுமை என்றெல்லாம் நாங்கள் விளக்கிச் சொல்கிறோம் என்று சொல்வார்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இன்னொரு முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? சூனியக்காரனிடத்திலே செல்வதும் பாவம், சூனியத்தை ஆற்றல் இருப்பதாக நம்புவதும் பாவம், மக்களை நம்ப வைத்து கழுத்தறுப்பதும் பாவம் என்பது எங்களுடைய கொள்கை. அதே நேரத்தில் இந்த சூனியக்காரன் என்ன நினைத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஆற்றல் இந்த சூனியக்காரனுக்கு கிடையாது என்பது எங்களுடைய கொள்கை. உங்களுடைய கொள்கை என்ன? சூனியக்காரனிடத்திலே போவது பாவம், அவனிடத்திலே மந்திரிப்பது பாவம், ஆனால் அவன் நினைச்சான ஏதோ ஒன்று நடந்து போயிரும் என்று சொல்கிறீர்களே, அதுதான் இஸ்லாத்தை கூர்வோடுகின்ற ஒரு கொள்கை. அல்லாஹ் ஷிர்க்கை எதிர்த்திருக்கிறான். இன்னஹும் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி இருக்கிறான். தனக்கு இணையாக சிலையை வழிபடுவதோ, மகானை வழிபடுவதோ, மரங்களை வழிபடுவதோ ஹராம். அதன் மூலம் அல்லாஹ் இந்த துரோகிகளை மன்னிக்க மாட்டான், நரகத்திலே தள்ளி விடுவான். எல்லோரும் புரிந்திருக்கிறோம். இப்பொழுது ஒருவர் சொல்கிறார், நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்வுக்கு நிகராக நீ கல்லையோ கபரையோ மரத்தையோ வணங்குகிறாயே, இதுவும் பாவம். கூடுதலாக நீ யாரை வணங்குகிறாயோ அவர்களுக்கு அந்த ஆற்றலும் இல்லை என்று சொல்கிறோம். இன்னொருத்தன் புதுசா சொல்றான், அதாவது அல்லாஹ்வை விட்டுட்டு மற்றவர்களை வணங்குறது பாவம்னு சொல்லுங்க. அந்த கற்சிலைகளுக்கு, கோயில்ல உள்ளவைகளுக்கு, சர்ச்சில் உள்ளவைகளுக்கு ஆற்றல் இருக்காதுன்னு சொல்லாதீங்க. அல்லாஹ்வை விட்டு மற்றவர்களை வணங்குறது குற்றம்னு சொல்லுங்க. ஆனா அவர்கள் நினைத்தாலும் ஏதோ இந்த உலகத்தில் நடக்கும் என்று ஒருவன் சொல்வானையானால், இது எவ்வளவு தெளிவான அப்பட்டமான இணை வைப்போ அதே இணை வைப்பில் அல்லவா நீங்கள் இருக்கிறீர்கள். கேட்டால் அவர்கள் பதில் என்ன? நபிகள் நாயகமே சூனியம் வைக்கப்பட்டு மனநிலை குழப்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்கிறீர்களே, எந்த நபிகள் நாயகத்தை குறை சொல்கிறீர்கள்? அல்லாஹ் சொல்கிறான், வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைசு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் சரி, அவன் போட்டி என்று வந்துவிட்டால் வெற்றி பெற முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் அவன் ஜெயிச்சிருவான், ஆனால் நம்ம போக கூடாது. அப்படின்னா ஏய் போட்டிக்கு போயிடாத, அது பாவம். ஏன் தெரியுமா? அவன் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவான். இது என்னடா இது? இது இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிற கொள்கை அல்லவா இருக்கிறது. இதைத்தான் உங்களிடத்தில் கேட்கிறோம். உங்க ரிப்ளை என்ன? சூனியக்காரர்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்று அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிற பொழுது, வலாயிஃப்லி சாஹிரூன், சூனியக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் கியாமத் நாள் வரும் வரைக்கும். இவ்வளவு தெளிவான ஒரு வசனம் சொல்கிற பொழுது நபிகள் பெருமானார் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் கூப்பிடுங்கள், வாருங்கள், இங்கே என்னிடத்திலே செக் பண்ணி பாருங்கள். எப்படி செக் பண்ணி பார்க்கணும்? ஒத்தையாவா, ஒத்தைக்கொத்தவா, இல்ல ரெண்டு வாராவா, இல்ல கூட்டமாவா? சும்மா தத்தஃபக்கரு, ஆய்வு செய்து பார். இந்த முகம்மதுக்கு ஏதாவது மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்குதா? குழம்பி போயிருக்கிறாரா? ஆய்வு செய்து பார். மாலி சாஹிபிஹி மின் ஜின்னா, இந்த தூதருக்கு எந்த மனக்குழப்பமும் மன தடுமாற்றமும் ஏற்படவில்லை என்று அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்கிற பொழுது, நபிகளார் 6 மாதம் மனநிலை பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறீர்களே, இது குர்ஆன் மீது நீங்கள் போடுகிற அபாண்ட பழி இல்லையா? இவர்களுடைய கொள்கை எப்படி தடமுடன் இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் ஒரு மந்திரவாதிக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். இது நீங்கள் ஏகத்துவத்திற்கு வைத்திருக்கிற வேட்டு இல்லையா? நபிகள் பெருமானார் எவ்வளவு அழகாக சொன்னார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த நபி மொழியை சொன்ன தூதருக்கு எவனாவது சூனியம் வச்சிருப்பானான் மட்டும் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 4 பேர் இருக்கிறார்கள், அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்றார்கள். பெற்றோருக்கு நோவினை செய்பவர்கள், ஆக்குள்ளி வாலிதைகி, தன்னுடைய பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான், நரகத்தில் தான் நுழைவான். பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்தவன் சொர்க்கத்தில் நுழைவான். இதுதானே அந்த ஹதீஸ். வலா முதுமினுல் கம்ர், மதுவுக்கு அடிமையானவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான், நரகத்தில் தான் நுழைவான். இதானே அதன் விளக்கம். அப்ப மதுவை வெறுத்தவன் தானே சொர்க்கத்தில் நுழைவான். இதானே அதனுடைய உள்ளரங்கம். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா முகதிபு பில் கத்ர், எவன் விதியை மறுக்கிறானோ, விதியை பொய்யென கருதுகிறானோ,
அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். விதியை உண்மை என்று நம்புவன் தானே சொர்க்கத்துக்கு போவான். அப்ப விதியை பொய் என்று நினைத்தவன் நரகத்துக்கு தானே போவான். வலா முஃமினும் பிஸ்ஸிஹ்ர், சூனியத்தை உண்மை என்று நம்புபவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். சூனியத்தை உண்மை என்று நம்புபவன் நரகத்திற்கு தானே போவான். அப்ப சூனியத்தை பொய் என்று சொல்பவன் தானே சொர்க்கத்திற்கு போவான். இவ்வளவு தெளிவான செய்தியை சொல்லிக் கொடுத்த நபிகளாருக்கா சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது? நபிகளாரா பைத்தியமானார்கள்? எப்படி நம்புகிறீர்கள்? இதான் உங்கள் கொள்கையா? 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இதைத்தான் மக்களிடத்தில் விதைத்தீர்களா? ஆதாரத்தை கேட்டால் இவர்கள் எந்த அளவிற்கு தடமுரண்டு போயிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்றை சொல்லலாம். இதே நம்பிக்கை அடுத்து கண் திருஷ்டியில் வந்து விட்டது. கண் திருஷ்டி நம்பலாமா கூடாதா? தௌஹீத்வாதிகள் நம்ப மாட்டார்கள், முஜாஹிதுகள் நம்புவார்கள். இது என்னடா புதுசா இருக்கிறது? ஏகத்துவவாதிகள் அல்லாஹ்வை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது, கண் திருஷ்டியில் எந்த ஆற்றலும் இல்லை. ஆனால் முஜாஹிதுகள் சொல்வார்கள் கண் திருஷ்டிக்கு ஆற்றல் இருக்கிறது. இது என்ன ஆற்றல்? அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு சமமாக மனிதர்களுடைய எந்த கண்ணும், எந்த விதமான விலங்கினுடைய கண்ணும் சமமாகாது. நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒருவன் உற்று பார்த்து விட்டால் வீடு இடிந்து விடும், அவன் வயிறு கோளாறு ஏற்பட்டு விடும், முடியாமல் படுத்து விடுவான். ஏன்? கண் திருஷ்டி இருக்கிறது என்று புதிதாக மக்களிடத்திலே ஒரு கொள்கையை பரப்பிக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றலை மனித கண்களுக்கு சுமத்துவதற்கு நீங்கள் எந்த அடிப்படையில் முடிவெடுத்தீர்கள்? யோசித்து பாருங்கள். அட, நபிகள் பெருமானார் அவர்கள் இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருப்பார்களா? நபிகளாரின் மீது லட்சம் பேர் ஹதீஸ்னு கண்டதையும் குப்பைகளையும் அள்ளிவிட்டு போவார்கள். இது ஹதீஸ் தானா? இது நபிகளார் அவர்கள் சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? இந்த அறிவிப்பாளர்கள் சரியாக இருக்கிறதா? இது திருக்குரானுக்கு முரண்படாமல் இருக்கிறதா என்று உரசி பார்த்து முடிவெடுத்தீர்களா? இவர்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் தெரியுமா? இவர்களுடைய அந்த வழிகட்ட சிந்தனை வழிகட்ட இலக்கை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒருத்தனுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டுச்சு, என்னடா பண்றது? அவனுக்கு ஒழு செஞ்சு அந்த தண்ணியில தலையில ஊத்தணும், சரியா போயிடும், கண் திருஷ்டி சரியா போயிடும். புதுசா இந்த தலையில தண்ணி ஊத்தணும் உண்டாக்கணும் தர்கா வணங்கி அவன் கொள்கையை காப்பி அடிச்சு இங்கே உண்டாக்கிட்டு போயிட்டாங்க. எப்படி உண்டாக்குனாங்க? சூனியத்திற்கு ஆற்றல் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். சூனியக்காரன் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றோம். இவர்கள் கொள்கை இப்ப எப்படி வந்துருச்சு தெரியுமா? அல்லாஹ் ரசூல் என்று பயணத்தை தொடங்கிய இந்த முஜாஹிது கூட்டம் இன்றைக்கு அல்லாஹ் ரசூல் என்று வர மாட்டார்கள். 5 வேளை தொழுகை என்ன ஆதாரம்? ரசூல்லா இவ்வாறு சொல்லி இருக்கார்கள் என்று பதில் வராது. இவ்வாறு ரசூலா சொன்னதாக இமாம் இப்னு தைமியா சொன்னார்கள், ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொன்னார்கள், பாக்கிலானி சொன்னார்கள், ஜலாலைன் சொன்னார்கள். இதை பற்றி குதைபா சொல்லி இருக்கிறார்கள். இதை பற்றி அப்துல்லா அசீஸ் அப்துல்லா பின் பஸ் சொல்லி இருக்கிறார்கள். புதுசாக பல இமாம்களை கொண்டு வந்து உள்ளே புகுத்திவிட்டு மார்க்கத்தின் முன்னோடிகளாக, மார்க்கத்தின் வழிகாட்டுதல்களாக, மார்க்கத்தை முடிவெடுப்பவர்களாக இமாம்களின் தலையில் கட்டிவிட்ட புதிய மதுஹபுகளை உண்டாக்கி இருக்கிறீர்களே. உங்களுடைய வழிகேடு எங்கே போய் நின்றிருக்கிறது தெரிகிறதா? எங்கே எடுத்தாலும் வஹி மட்டும்தான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய அந்த வஹி மட்டும்தான் இறுதி காலம் வரைக்கும் மார்க்கமாக இருக்கிற பொழுது நீங்கள் புதிதாக இமாம் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று புதிதாக உள்ளே நுழைத்திருக்கிறீர்களே, அந்த சூனியத்திற்கு எப்படிப்பட்ட வழிகட்ட கொள்கையில் இருக்கிறீர்கள்? அவர்களே ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். சூனியம் இருக்கிறது, அதனால் பாதிப்பு ஏற்படும், அதற்கு மருத்துவமும் இருக்கிறது. ஜின்கள் இருக்கிறார்கள், அவர்களால் பாதிப்பை உண்டாக்க முடியும், அதற்கான மருத்துவம் இருக்கிறது. புதிய கொள்கைகள் இப்படியெல்லாம். அல்லாஹ் ஜின்களை பற்றி அழகாக சொன்னார்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், சூரா ஜின் என்கிற 72வது அத்தியாயத்திலே ஜின்களே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் நபிகளாருக்கு சொல்லி தருகிறான். நபியே, ஜின்கள் தங்களுக்கு இடையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ஏதாவது தீங்கை நாடி இருக்கிறானா அல்லது ஏதாவது நன்மையை நாடி இருக்கிறானா? ரஷதா அல்லது ஏதாவது ஒரு நேர்வழியை நாடி இருக்கிறானா என்று எதுவுமே எங்களுக்கு தெரியாது என்று தங்கள் பலவீனத்தை பற்றி ஜின்கள் பேசிக் கொண்டிருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். வஹி சொல்கிறது, ஜின்கள் மனிதர்களுக்கு எந்த தீங்கு வைக்க மாட்டார்கள். ஜின் இனத்தை சார்ந்த அந்த ஷைத்தானிய கூட்டம் ஒரு செக்டார்
இருக்கிறாரே அந்த கூட்டம் மனிதனுடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை போடுவார்கள். இதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாதவர்களால் அடிக்கவோ மிதிக்கவோ பயமுறுத்தவோ எதையும் செய்ய முடியாது. ஆனால் இவர்கள் நம்பிக்கை என்ன, ஜின்கள் வருவார்கள், உடலிலே பூந்து ஆடுவார்கள், பைத்தியத்தை போன்ற ஆட்டம் காண்பிப்பார்கள். ஆனால் தர்காவுக்கு போகாதீர்கள், எங்களிடத்தில் வாருங்கள் என்று புதிய ஒரு வழிகேட்டிற்கு போயிருக்கிறீர்களே, இதை எங்கே இருந்து கண்டுபிடித்தீர்கள்? இந்த சூனியத்தின் நம்பிக்கையும் ஜின்னை பற்றிய தவறான நம்பிக்கையும் கண் திருஷ்டி என்கிற நம்பிக்கையும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற ஒரு மாபாதக செயலில் உங்களை தள்ளிக் கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தீர்களா? இதற்கு மருத்துவம் சொல்கிறார்கள். ஒருவன் தனக்கு சூனியம் வைக்கப்பட்டதை கண்டறிந்து மருத்துவம் செய்வது எப்படி? அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பஸ் சொல்லியிருக்கிறார், புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. ஹுக்மு சிஹ்ரி வல் கஹானத்துன்னு ஒரு புக்கு போட்டார் அவர். அதை போட்டுட்டாக என்ன பதில்? அப்துல்லா பின் பஸ் சொல்லியிருக்கிறாரு, ஒருவர் தனக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக கண்டுபிடித்துக் கொண்டால் எதன் மூலம் சூனியம் வைத்தார் என்று தெரு தெருவாக அலைந்து தேட வேண்டும். அதாவது ஒருத்த முதல்ல சூனியம் வந்துச்சுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? தலைவலினா தெரியும், வயிற்று வலினா தெரியும், காது வலி கண்ணு வலினா தெரியும், சூனியோண்டு அவனுக்கு எப்படி தெரியும்? டாக்டர்கிட்ட போய் பிரஷர் செக் பண்ணி உனக்கு 40 டிகிரி சூனியம் வந்திருக்கு இப்படின்னு சொல்லுவாரா? அந்த மீட்டர் காணோம். இவன் தனக்கு சூனியங்கிறத எப்படி கண்டுபிடிப்பான்? அது ஒரு கேள்வி. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டான், கிறுக்கு பையன் மாதிரி சுத்துறான், சூனியம் வச்சுட்டாங்களோ இப்படி ஆரம்பிச்சிருக்கிறான். இப்ப அடுத்தவன் என்ன செய்யணுமா? தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். எனக்கு எவன் சூனியம் வச்சிருப்பான், எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் இந்த சூனியக்காரர்கள் இவனுடைய எந்த பொருளை வைத்து சூனியம் வைத்தார்கள் என்று தேடி அந்த பொருளை மட்டும் கண்டுபிடித்து விட்டானே ஆனால், அது வானத்தில் இருந்தாலும் சரி, பூமியில் இருந்தாலும் சரி, மலைகளில் மரங்களில் இருந்தாலும் சரி, அதை தேடி கண்டுபிடித்து எடுத்து உடைத்து விட்டானே ஆனால் சூனியம் முறிந்துவிடும். இந்த கேள்வியை பதில பார்த்தீங்களா? இவன் இப்போ தெரு தெருவா போகணும், சாக்கடை நோண்டு, சீப்பு, இது நம்ம சீப்பு இல்லை, இது முடி, இது நம்ம முடியான்னு எடுத்து டெஸ்ட் பண்ணி, நம்ம முடியாங்க இல்லை, ஏன்னா முடி வச்சு ஏமாத்துற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறான். இதுக்கு மத்தியில் நம்ம முடியான்னு செக் பண்ணி பார்பர் ஷாப்பில் போய் முந்தானே முடி வெட்ட வந்தானே, என் முடியெல்லாம் என்ன பண்ணிய, குப்பையில் போயிருச்சு, தெரியும் எவ்வளோ எடுத்தாங்க, இப்படியே தேடுவான். இதை பார்த்தாலே பைத்தியக்காரன் புரிஞ்சுக்குவாங்க. என்னடா இவன் என்னடா புதிய புடுங்கியா இருக்கிறான், முடிய தேடுறவனா இருக்கிறான்ல என்று தேடுவார்கள். இதுல என்னன்னா, இது வானத்தில் இருந்தாலும் இவன் எப்படி போய் பயணிக்க முடியும், பூமியில் இருந்தாலும் மலையில் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உடைச்சு சுக்குநூறாக்கிட்டான்னா சூனியம் முடிஞ்சு விடும். நான் கேட்கிறேன், இது இவன் முடிதான் இவன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகிப்போச்சு. இதுக்கு எவன் தான் சூனியம் வச்சான்னு இவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப மறைவான ஞானமும் இவனுக்கு வந்துருமோ? இந்த பைத்தியக்காரனுக்கு, சூனியக்காரனுக்கு, சூனியம் வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு வந்துருமோ? இது ஒரு புதிய ஒரு கேள்வி வருதா? அடுத்து பாருங்க, இல்லாவிட்டால் இதை விட ஒரு தீர்வு இருக்கிறது. அது என்ன தீர்வு தெரியுமா? ஒருவன் தனக்கு சூனியம் வைக்கப்பட்டதை உணர்ந்து கொண்டானே ஆனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் இளந்த இலைகளை அரைத்து, பச்சையான இளந்த இலைகளை பறிக்க வேண்டும். அது சில பேர் இருப்பான்ல, காலங்காத்துல என்னது வாழைக்கீரையை அரித்து வல்லாரையை அறுத்து, டே இப்படிலாம் பேசாத, இது போன்று பதட்டமுடையவர்கள் கத்தாழையை அரித்து குடைத்தால் இப்படி, இது மாதிரி இவங்க கிளப்பியிருக்காங்க. பச்சையான இளந்த இலைகளை எடுத்து அரைக்க வேண்டும், பொடியாக்க வேண்டும். பச்சையான இளந்த இலை எப்படி பொடியாக்க முடியும்? சரி, காய வச்சு பொடி ஆக்கிட்டோம். ஆக்கிய பிறகு அந்த சுடுத நீரில் போட்டு கொட்ட வேண்டும், கலக்க வேண்டும். பிறகு ஒரு வாளி தண்ணி எடுத்து தலையில் மேல் வைக்க போகிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும், லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான் என்று ஊத்திவிட்டால் எல்லா சூனியும் ஓடி போயிடும். அட நாசமா போனவங்களா, இதைத்தானங்க உங்க உள்ளத்துல பதிவு பண்ணுங்கன்னு சொன்னோம். உங்களுடைய இந்த கொள்கை சூரத்துல் ஃபாத்தியாவை மூத்திரத்தில் எழுதி நெத்தியில எழுதி வைக்கலாம்னு சொல்ற மதுகபுவாதிகளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்லுகிற இந்த கொள்கைக்கும் அவர்களுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குதா? இந்த கொள்கை அசத்தியம். வகியை விட்டுவிட்டீர்கள், ஏகத்துவ சிந்தனை விட்டுவிட்டீர்கள், கருத்து முரண்பட்டீர்கள். இப்பொழுது எந்த இடத்திலே போய் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உணர்வு இருக்கிறதா? வழிகேட்டின் உச்சத்திற்கு போய்விட்டீர்கள். அவங்க கூட இப்படி சொல்லலையேங்க. இவங்க குல்லோ ரப்பில் ஃபலக்கை 3 வாட்டி ஓதிக்கொள்ள வேண்டும், மின்ஷரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லது வஸ்விசுன் அப்படி குல்லோ ரப்பின்னாசி ஓதி தலையில ஊத்து, எல்லா சுனியமும் ஓடி போய்விடும் என்று கண்டறிந்தீர்களே. இது எந்த குர்ஆனை சிறந்து எடுத்தீர்கள்? பார்த்தீர்களா இந்த வழிகேடு எங்கே போய் தள்ளுகிறது என்று?
அப்ப இந்த அளவிற்கு அடிப்படை கொள்கையிலிருந்து வேறுபட்டதற்கு பிறகு நீங்கள் என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள்? என்ன ஏகத்துவத்தில் இருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன தௌஹீத் தெளிவான இணை வைப்பில் இருக்கிறீர்கள்? அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் மந்திரவாதிக்கு இருப்பதாக நம்புகிறீர்கள். மன்னாத்தா காஹினன் ஃபயுசத்திகுஹு பிமா யகூல், ஒருவன் குறிகாரனிடத்தில் ஜோசியக்காரனிடத்தில் சென்று அவன் சொல்வதெல்லாம் உண்மை என்று எவன் நம்புகிறானோ, ஃபஅபல்லதி உன்சில அலா அபுல் காசிம், அவன் என்ன செய்திருக்கிறான்? ஃபக்கது கஃபரல்லதி உன்சில அலா அபுல் காசிம், இந்த அபுல் காசிம் முகமதுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நிராகரித்த காஃபிராகி விட்டான் என்று சொன்னார்களே ரசூலுல்லாஹ். அந்த ஜோசியக்காரனுக்கு ஆற்றல் இருப்பதாக இன்றைக்கும் நம்புகிறீர்கள். ஜோசியக்காரனுக்கு பல மறைவான விஷயங்கள் தெரியும் என்று பேசுகிறீர்கள். எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏகத்துவத்தை விட்டு, அந்த நேர்வழியை விட்டு இணை வைப்பு என்கிற வழிகேட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து முடிவெடுங்கள். நீங்கள் எடுத்திருக்கிற இந்த வழிகேட்டிற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? சரி, அதை தூக்கி எறிந்து விட்டு நேர்வழியின் பக்கம் பாருங்கள். ஏக இறைவனுக்கு ஆற்றல், அவனுக்கு இருக்கின்ற அதிகாரம், அவனுக்கு இருக்கிற வல்லமை வேற எவனுக்கும் கிடையாது என்ற முடிவுக்கு வாருங்கள். சூனியத்திற்கு அந்த ஆற்றல் இருப்பதாக நம்புகிற நம்பிக்கைக்கு சாவுமணி அடைக்கப்பட்டு விடும். அதே போல உங்களுடைய இன்னொரு வகையான கொள்கை என்ன? இத்தனை நாட்களாக உங்களுடைய பயணம் அல்லாஹ் ரசூல் என்று தொடங்கி வைத்தீர்கள். தமிழகத்திலே வேலூர் போன்ற மாவட்டங்களில் எல்லாம் ஜமியாத் அஹ்லே ஹதீஸ் என்கிற ஒரு இயக்கம் இருந்தது. இந்தியா முழுவதும் அஹ்லே ஹதீஸ், நாங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மட்டும் சொந்தக்காரர்கள், அதை மட்டும் பின்பற்றுபவர்கள் என்று பெயர் வைத்து தொடங்கினார்கள். அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களோடு அணுகி அந்த அணுகுமுறையின் பலனால் தான் தௌஹீது வேலூர் போன்ற மாவட்டங்களில் வேரூன்றியது. பிறகு இந்த அஹ்லே ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய சலஃபு என்கிற வழிகட்ட கொள்கைக்கு மாறிவிட்டார்கள். இன்றைக்கு அங்கே குர்ஆன் சுன்னாவை சொல்லுகிற உண்மையான அஹ்லே ஹதீஸ்களாக தௌஹீது ஜமாத் இருக்கிறது. கோயம்புத்தூர் பகுதிகளிலே, பாலக்காட்டை ஒட்டி இருக்கிற பகுதிகளிலே இந்த முஜாஹிது மக்கள் கோவையிலே இந்த பிரச்சாரத்தை தொடங்குகிற 30 ஆண்டுகளுக்கு முன்னலாம் குர்ஆன் சுன்னா என்று வந்தவர்கள், அதை மட்டுமே விதைத்து பேசியவர்கள், குர்ஆன் சுன்னாவை தவிர்த்து விட்டு வேற எந்த மனிதனுடைய சொல்லும் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு நிகரில்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு இஜ்மா கியாஸ் என்றும் அல்லாமாக்கள் இமாம்கள் என்றும் இன்றைக்கு சஹாபாக்களை பின்பற்ற தொடங்கி இருக்கிறீர்களே. பின்பற்றுவதற்கு தகுதியானது அந்த வஹி மட்டும்தான் என்கிற கொள்கையிலிருந்து சருகி இருக்கிறீர்களே, யோசித்து பாருங்கள். நான் கேட்கிறேன், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு புதிய வழிகட்ட கொள்கையை சொல்லுகிறீர்களே. அல்லாஹ் சொல்கிறான், இத்தபியுமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து இறக்கியறப்பட்டதை பின்பற்றுங்கள். வலா தத்தபியு மின் தூனி அவுலியா, அதை விடுத்துவிட்டு வேறு யாரையும் பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்படி செய்தால் கலிலம்மா ததக்கரும், நீங்கள் குறைவாக சிந்திக்கிறீர்கள். உங்கள் சிந்தனையில் தெளிவு போதவில்லை. நீங்கள் பரிபூர்ணமாக சிந்தித்து முடிவெடுங்கள். நீங்கள் எதை பின்பற்றினாலும் சரி அது இறைவனின் இறை செய்தியா என்று சோதித்து பார்த்து பின்பற்றுங்கள். நீங்கள் கொஞ்சம் சோதிச்சு பாருங்களேன். நாம் பின்பற்றுகிறோமே, நாம் தொழுகிறோமே, தொழுகை முறை இருக்கிறதே, நோன்பின் முறை இருக்கிறதே, இத்தனை வணக்க வழிபாடுகள் அத்தனையும் அல்லாஹ் இறக்கி வைத்த இறை செய்திக்கு உட்பட்டதா அல்லது வெளியிலே உள்ளதா என்று முடிவெடுத்து பாருங்கள். இதான் இறைவனின் கட்டளை. அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், பரிசுத்தமான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு உரிய மார்க்கத்தை அல்லாஹ் முடிவெடுப்பான். அல்லாஹ் தான் அறிவித்துக் கொடுப்பான். அதற்கு அல்லாஹ் தான் சொந்தக்காரன். அந்த சொந்தக்காரன் சொந்த செய்தியாக சொல்லிக் கொடுத்த செய்தியாக இந்த மார்க்க சட்டம் இருக்கிறதா அல்லது இமாம்களின் பெயரால், சகாபாக்களின் பெயரால், முன்னோர்களின் பெயரால் புதிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நான் கேட்கிற சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், ஏகோபித்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், இஜ்மாவு சஹாபா என்று போகிறீர்களே, எந்த சஹாபாக்களாவது மூத்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையில் இருந்தார்களா? இந்த சஹாபாக்கள் கூட அந்த கொள்கையில் இல்லையே. நாங்கள் எல்லாம் முந்தி சென்ற சலஃபுகள் கொள்கை, அந்த சலஃபுகள் என்ற சலஃபு சாலிகள் என்ற முந்தி சென்ற நல்லடியார்களான அந்த சஹாபாக்கள் கூட வஹியை மட்டும் பின்பற்றினார்களே தவிர எந்த மூத்த சஹாபாக்களையும் பின்பற்றவில்லையே. ஒரு கட்டத்திலே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார்.
அபூபக்கர் சித்திக் அவர்களும் உமர் அவர்களும் உம்மு ஐமன் என்கிற மூதாட்டி பெண்மணியை போய் பார்த்து விட்டு வரலாம் என்று போகிறார்கள். அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அபூபக்கரும் உமரும் கேட்டார்கள், உம்மு ஐமன் அவர்களை ஏன் அழுதுகிட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இறந்துட்டாங்க, அந்த தூதரவர்கள் இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் தானே சென்று இருக்கிறார்கள், அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, இதுக்கு போய் நீங்க அழுதுகிட்டு இருக்கலாமா என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிற பொழுது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்து விட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் இருக்கிறார்கள், அதனால் நான் அழவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது வானத்திலிருந்து ஒரு சட்டம் வந்து கொண்டிருக்கும், இறை செய்திகள் வந்து கொண்டிருக்கும், இறை மார்க்கம் வந்து கொண்டிருக்கும். அந்த வஹி தொடர்புகள் நபிகளாரோடு முறிந்து விட்டதே, இனிமேல் வராது போய்விட்டதே என்பதால் தான் நான் அழுகிறேன் என்று சொன்னவுடன் அபூபக்கரும் உமரும் சேர்ந்து அழலானார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோமே. இந்த செய்தி சொல்கிற தகவல்கள் என்ன? அல்லாஹ்விடமிருந்து வருகிற எல்லா சட்டங்களும் நபிகளாரோடு முற்று பெற்று விட்டது. அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்திகளுக்கு முடிவு கட்டப்பட்டு விட்டது. இனிமேல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை இறை செய்தி என்று சொன்னார்களோ அது மட்டும்தான் மார்க்கம், வேறு எதுவும் கிடையாது என்கிற தெள்ளத்தெளிவான ஒரு வழியை அந்த சஹாபாக்கள் பின்பற்றி இருக்கிற பொழுது, அந்த சஹாபாக்களின் பெயரால் நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றுவோம் என்கிற ஒரு புதிய வழிகேட்டை உண்டாக்கி இருக்கிறீர்களே, உங்களுக்கும் சாஃபி அனஃபி என்று பின்பற்றி கொண்டிருக்கிற இவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு இவர்கள் தேவலை, ஏன் இவர்களால் ஒரு இமாம்னு சொல்லி ஒரு ஆள் பின்பற்றி போயிட்டு இருக்கிறாங்க, இவங்க கண்டவனெல்லாம் இமாம். எத்தனை இமாம்கள் உலகத்தில் இருக்கிறார்களோ அவ்வளவு இமாம்கள், சகாபாக்கள் இருந்து தாபீன்கள் இருந்து தபோ தாபீன்கள் இருந்து யாரும் எதையும் சொல்லலாம், அவன் வீட்டு சொத்து மாதிரி மார்க்கத்தை கூறு போடலாம் என்று வழிகிட்டு போயிருக்கிறீர்களே. ஒரு கட்டத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் தெள்ள தெளிவாக சொன்னார்கள், நபிகள் பெருமானார் நம்முடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து சில செய்திகள் வரும், அப்பொழுது சில குற்றவாளிகள் இறை செய்தியின் அடிப்படையிலே அடையாளம் காட்டப்படுவார்கள், அதை வைத்து நாங்கள் தண்டனை கூட கொடுத்து விடுவோம். ஆனால் இப்பொழுது அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி வருவதில்லை, அது முறிந்து போய்விட்டது, முற்று பெற்று விட்டது. எனவே உங்களில் குற்றம் செய்தவர்களை வெளிப்படையாக பார்த்து நல்லவனா கெட்டவனா என்று முடிவெடுத்து தான் நாங்கள் தண்டிப்போம், ஏனென்றால் எங்களுக்கு இந்த இறை செய்தி மூலம் அறிவிப்பு வராது என்று சொன்னார்களே உமர் அவர்கள். அவ்வளவு தெளிவான ஒரு அறிவிப்பை வைத்து உமர் அவர்கள் சொன்னார்கள், வஹீயின் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்தோம், இனி வஹீ எங்களுக்கு வராது என்றார்களே. அந்த சஹாபாக்களை மார்க்கத்தின் முன்னோடிகளாக அவர்கள் எந்த கருத்தை சொன்னாலும் அதுவும் மார்க்க சட்டம் என்று முடிவெடுக்கிற உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? யோசித்து பாருங்கள். ஒரு கட்டத்தில் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள், ஒரு வாரிசுரிமை சட்டத்திற்கு விளக்கம் தாருங்கள். ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, இறந்து போன ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, ஒரு பேத்தி இருக்கிறது, ஒரு சகோதரி இருக்கிறாள், சொத்து பங்கீட்டை சொல்லித்தாருங்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆம் சொல்லித் தருகிறேன். பெண் குழந்தைக்கு ஒளில் இப்னத்தின் நிஸ்ஃப் பாதியை கொடுத்துருங்க, பேத்திக்கு கொடுத்துறாதீங்க, அப்ப சகோதரிக்கு மீதி பாதி போயிரும், முடிஞ்சிருச்சு. பேத்திக்கு இல்ல. இந்த கேஸ்ல, இப்படி ஒரு கேஸ்ல ஒரு பொம்பளை புள்ள, ஒரு பேத்தி, ஒரு சகோதரி, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு பிரச்சனை வருகிறது. அபூ மூஸா அஷ்அரி சொன்னார், பிறகு அவர் சொன்னார், நான் ஒரு சட்டத்தை சொல்லிட்டேன், எதற்கும் அப்துல்லா பின் மசூத் இருக்கிறார், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குங்கன்ட்டாங்க. அப்துல்லா பின் மசூத் அவர்களிடத்திலே போய் இந்த சட்டத்திற்கான பதிலை சொல்கிறார்கள். நாங்கள் அபூ மூஸாவிடத்திலே சென்றோம், இப்படி கேட்டோம், அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு உடனே அப்துல்லா பின் மசூத் அவர்கள் சுதாரித்து விட்டு சொன்னார்கள், இதன் கது வலல்து, அல்லாஹ் காப்பாத்த, அபூ மூஸாவா இப்படி சொல்லி இருக்கிறார், நான் அபூ மூஸா அஷ்அரி சொன்ன அதே ஃபத்வாவை உங்களுக்கு சொன்னால் நான் வழிகட்டு நாசமாக இருப்பேன். வமான மினல் முஹ்ததீன், நேர்வழி பெற்றவனோடு நான் சேர்ந்து விட முடியாது. எனவே அக்லி ஃபிஹா, அதற்கு நான் சட்டம் சொல்கிறேன். பிமா கலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதை வைத்து தெரியுமா? இதற்கு நபிகளார் ஒரு சட்டம் சொன்னார்கள், அதை வைத்தே நான் சட்டம் சொல்கிறேன். என் சொந்த கருத்து அல்ல, அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து வந்த கருத்து. சொன்னார்கள் என்ன தெரியுமா? அந்த மகளுக்கு நீங்கள் பாதியை கொடுங்கள், பேத்திக்கு 6இல் 1 கொடுங்கள், மிச்சமுள்ளதை சகோதரி கொடுத்து விடுங்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன தீர்ப்பின்படி பேத்திக்கு 6இல் 1 கிடைக்கிறது. அந்த அபூ மூஸாவின் தீர்ப்புப்படி அவர் அறியாமையில் இருந்த காரணத்தினால் பேத்திக்கு சொத்து மறுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் யாரை பின்பற்ற போகிறீர்கள் சொல்லுங்கள்?
சஹாபாக்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி என்றால் இப்பொழுது அபு மூசாவை பின்பற்றி பேத்திக்கு இந்த உலகத்திலும் பங்கு இல்லாமல் நாளை மறுமையிலும் மார்க்கத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை பின்பற்றிய ஒரு அறியாமையில் விழப்போகிறீர்களா? இப்னு மசூத் தெல்ல தெளிவாக சொன்னார். இப்னு மசூத் எப்படி சொல்லவில்லை? பரவாயில்லை, அபு மூசா ஒரு சஹாபி தானே, அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள், எதை வேணுமானாலும் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று வளைந்து நெளிந்து கொடுத்து சமரசம் கொண்டார்களா? அவர் சொன்னார், நபிகள் நாயகம் சொன்னதைத்தான் நான் சொல்வேன், இல்லாவிட்டால் நான் வழிகட்டு நாசமாகி விடுவேன் என்று சொன்னார். இதே பதிலை நேரடியாக அபு மூசாவிடத்திலே போய் சொன்னார்கள். அபு மூசாவே, நீங்க ஒரு பதில சொன்னீங்க, அதை கேட்டுட்டு போய் மசூதிட்ட போனோம், அவர் ஒரு பதில சொன்னாரு, அந்த பதில் இந்த பதில். உடனே அபு மூசா சொன்னார், மக்களே, இனிமேல் இந்த பேரறிஞர் வாழும் காலமெல்லாம் வாரிசுரிமை தொடர்பாக நீங்கள் அவர்கிட்டயே கேளுங்க, என்னை விட அவர் கொஞ்சம் கூடுதலாக ரசூலுல்லாஹ்விலிருந்து தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னார்களே. இதான் சஹாபாக்களின் வழி. யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரின் பொன்மொழிகளை வைத்து சட்டம் சொல்லுகிற நபி வழியில் செயல்படுகிற மக்களைத்தான் நாம் முன்னெடுக்க வேண்டுமே தவிர அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டத்தை தாண்டி தன்னுடைய சொந்த கருத்தை சட்டமாக சொல்கிறானே, அது ஒருபோதும் வஹியாக மார்க்கமாக ஆகாது என்பதுதான் சஹாபாக்களின் கொள்கை. ஆனால் நீங்கள் அந்த சஹாபாக்களின் பெயரால் புதிய ஒரு வழிகேட்டை உண்டாக்கி இருக்கிறீர்களே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி உங்களுடைய கொள்கையை திசை திருப்புங்கள், ஈர்த்து கொள்ளுங்கள். இந்த சுன்னாவின் பக்கம் வாருங்கள், நபி வழியின் பக்கம் வாருங்கள். எந்த கட்டத்திலும் அல்லாஹ்விடத்தில் ஒப்புதல் பெற்றது இறை செய்தி, அல்லாஹ் தெளிவாக ஒப்புதல் கொடுத்தது இறை தூதருக்கு மட்டும்தான். யார் இந்த தூதரை கட்டுப்பட்டு நடக்கிறானோ அவன் அல்லாஹ் கட்டுப்பட்டதற்கு சமம் தான். எனவே தூதரை மட்டும் பின்பற்றுங்க, தூதரின் வழியில நடங்க, தூதரின் வழியில பயணிங்கள். அந்த அடிப்படையில் உங்களிடத்தில் இருக்கிற அத்தனை கருத்து வேறுபாடுகளுக்கும் ஒரு முடிவு கட்டுங்கள். இன்றைக்கு ஒரு பள்ளியிலே நுழைகிறோம், ஜுமாவிலே 2 பாங்கு சொல்கிறார்கள். இது என்ன பள்ளி, ஜுமால 2 பாங்கு சொல்கிறார்களே, நபி வழியிலே இந்த பள்ளி இல்லையே. இல்ல, நாங்களும் நபி வழி தான். நீங்க யாரு? முஜாஹிது. என்னடா இது முஜாஹிதுங்கிறிய, 2 பாங்கு ஏன்டா சொல்றிய? அது உஸ்மான் வழி. என்னடா புதுசா ஒரு வழி, ஏன் இப்படி வந்திருக்கிறது? நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளாங்கிறத விட இல்ல, சஹாபாக்கள் பெரியவர்களா அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் பெரியவர்களா என்று பார்த்து முடிவெடுங்கள். சஹாபாக்கள் இறை செய்தி வரவில்லை, அவர்கள் இறை செய்தியை பெறவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் பெற்றார்கள், உங்களுக்கு மார்க்கம் என்று சொன்னார்கள், அது மட்டும் மார்க்கம். ஏற்று செயல்படுங்கள். நம்மிடத்தில் இருக்கிற அத்தனை கருத்து வேறுபாடுக்கும் ஒரே ஒரு முடிவு கட்ட வேண்டிய ஒரு யதார்த்தம் நபி வழி மட்டும்தான். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் பாருங்கள், ஒரு ஒருமைப்பாடு இருக்கும். அத்தனை முஸ்லிம்களிடத்திலும் ஒரே ஒரு ஒருமைப்பாடு இருக்கும். என்ன தெரியுமா? எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, ஷியா விட்டுருங்க, அவன் டோட்டலா வழிகட்டு வெளியே வேற மதத்துக்கு போயிட்டான். சுன்னா என்று அஹ்லு சுன்னா என்று சொல்லுகிற எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, ஷாஃபி, ஹனஃபி, தப்லீக், தரீகா, தேவ்பந்தி, பரலவி, முஜாஹிது, நஜாத், தௌஹீது, போலி தௌஹீது, சலஃபு, கள்ள சலஃபு, சகாபி, யாரா இருக்கட்டும், அத்தனை பேரிடத்திலும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கும். 5 வேளையிலும் பாங்கு சொல்லுகிறார்களே, அத்தனை பேரும் ஒரே முறையில் பாங்கு சொல்லுகிறார்கள். ஏன்? அத்தனை பேர் சொல்லுகிற பாங்கிற்கும் நபி வழியில் இடம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. நம்ம அத்தனை பேரையும் ஒருமித்து ஒன்று கூட்டி இருக்கிற 5 வேளை தொழுகையில் ஒன்று கூட்டி இருக்கின்ற ஒரே ஒரு தத்துவம் இந்த பாங்கு இருக்கிறதே, அது நபி வழியின் அடிப்படையில் தான் நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம். அதே போன்று வாழ்க்கையில் எல்லா வணக்க வழிபாடையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், இதே நபி வழியில் நாம் ஒன்று பெற முடியும். அதற்கு முஜாஹித் மக்களுக்கு நாம் அதிகம் சொல்வது, இந்த கேரளாவிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டு இன்னைக்கு இலக்கை மறந்து பாதையை மாறி வழிகேட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் மறுபரிசீலனை செய்து நீங்கள் நேர்வழியின் பால் எங்களோடு ஒத்துழைப்பு கொடுப்பீர்களானால், இன்றைக்கு சமாதி வழிபாட்டுக்காரர்கள் நபிகள் பெருமானார் அவர்களுடைய ஒரு முடிக்கு புனிதம் என்று பெயரால், அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் இருக்கிற தூசிகளுக்கும் குப்பைகளுக்கும் புனிதம் என்ற பெயரால் மக்களை ஏமாற்றி வயிற்றுப்பிழப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற எத்தனையோ வகையான புரோகித கும்பல் இருக்கிறதே, அவர்களின் உலக ஆதாயத்தை நோக்கிய மார்க்கத்தை திசை திருப்புகின்ற அந்த பச்சோந்தித்தனத்திற்கு மிகப்பெரிய பதிலடி கொடுப்பதற்கு நீங்கள் எங்களோடு ஒன்றிணைந்து வாருங்கள். நீங்கள் சரியான கொள்கையிலிருந்து வழிகட்டீர்கள் என்பதால் தான் உங்களை விட்டு நாங்கள் தனித்து இந்த ஏகத்துவத்தை நாங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தூதுத்துவத்தை இன்றைக்கு புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றோம்.
இந்த தூதுத்துவ கொள்கை நபிகளாரை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த பரிசுத்தமான கொள்கையை உங்களுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கை கோர்த்து கொண்டால் இந்த கூட்டத்திற்கு வயசு 45 தாண்டிவிடும். உங்கள் கொள்கையை பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். நாங்கள் இறுதியாக உங்களிடத்தில் வைக்கிறோம். நீங்கள் இந்த கொள்கையின் பால் மீண்டும் பயணத்தை தொடங்குகிற பொழுது ஊரும் உலகமும் உங்களை எதிர்க்கும். இந்த துன்யாவில் நீங்கள் பலதையும் இழக்க நேரிடும். உங்கள் உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லாத நிலை வரும். அதை பொருட்படுத்தாமல் வந்தால் மட்டும்தான் நீங்கள் சரியான, நாம் அனைவரும் சரியான கொள்கையிலே நீடிக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே உங்களை நோக்கி படையெடுத்து உங்களுக்கு சாவு கொடுப்பதற்கு, உங்களை அழிப்பதற்கு, உங்களை கொல்வதற்கு சாப்பாட்டு பொட்டலத்தை பார்த்தவுடன் ஒரு கூட்டம், பசித்திருக்கிற கூட்டம் பாய்ந்து பிராண்டி ஓடி வருவது போல உங்களை கொலை செய்வதற்கு வருவார்கள், கொன்று தீர்ப்பார்கள் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்படி ஒரு கட்டம் வந்தால் நாங்கள் எல்லாம் சிறுபான்மையாகி குறைந்த எண்ணிக்கையிலாகி பலமீனமாக இருப்போமா என்று கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் பெரும்பான்மையாக இருப்பீர்கள், பெரும் சக்தியாக இருப்பீர்கள். ஆனால் நீர் ஓடையிலே போகிற நுரைகளை போன்று பிரிந்து போவீர்கள், சுக்குநூறாக கலந்து காணாமல் போய்விடுவீர்கள். உங்களை பார்த்து எதிரிகள் மீது இருக்கின்ற, எதிரிகளின் உள்ளத்தில் இருக்கிற பயம் இல்லாமல் போய்விடும். உங்களுக்கு எதிரிகள் மீது உள்ள பயம் வந்துவிடும். ஏன் தெரியுமா? உங்களிடத்தில் வகுணி இருக்கும் என்றார்கள். அந்த வகுணி என்கிற ஒரே காரணத்தினால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்றார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, வமல் வகுனு யா ரசூலல்லாஹ், வகுனி என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்தல் மவுத், உலகத்தை பற்றிய ஒரு ஆசை, இந்த துன்யாவை பற்றிய, இந்த துன்யாவில் எல்லாத்தையும் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதே போன்று மரணத்தை கண்ட வெறுப்பு, மரணம் வந்து விடக்கூடாது, அழிவு வந்து விடக்கூடாது, இழப்பு ஏற்படக்கூடாது, தியாகத்தின் நிலைக்கு நான் தள்ளப்படக்கூடாது என்று ஒதுங்குவீர்களே, அதுதான் நீங்கள் சிதறுண்டு சின்ன பின்னமாகி எதிரிகளுடைய வாயிலே சிக்கி தவிப்பதற்கு காரணமாக அமையும் என்றார்களே. அதை ஒரு கணம் அந்த நபிமொழியை சிந்தித்து பார்த்து, எதற்கும் தயார், எதற்கும் தியாகம் செய்கிற தயார் என்கிற மனோபக்குவத்தில், இதற்காக உயிரையும் கொடுக்க தயார் என்கிற தியாக மனப்பான்மையில், இதற்காக இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் நான் இழக்க தயார் என்று நீங்கள் வாருங்கள். அதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இந்த மலையாளம் பேசுகிற பகுதியில் தமிழ் கூறும் முஸ்லிம்களிடத்தில் 30 ஆண்டுகளில் தமிழ் பேச வேண்டிய அறிஞர்கள், தமிழ் பேசிக் கொண்டிருக்கிற அறிஞர்கள் தங்களால் என்ற பிரச்சாரங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் பயணம் இனிதே சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மலையாளம் பேசுகின்ற பகுதியில் மலையாளத்தில் எடுத்துரைத்து, மலையாளத்தில் கட்டுரைகள் எழுதி, மலையாளத்தில் எழுத்துப்புரட்சி செய்து, மலையாளத்தில் எதிரிகளோடு விவாதங்களை செய்து, இந்த மலையாளத்தில் இருக்கின்ற பிற மதத்தவர்களிடத்தில் சத்தியத்தை போட்டு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் முடியும். அதற்கு அடித்தளமாக உங்கள் கொள்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏகத்துவத்தின் அடிப்படையில், தூதுத்துவத்தின்படியில் உங்களுடைய கொள்கையை செயல்படுங்கள். அல்லாஹ் ஒரு அழைப்பை விடுக்க சொன்னான் ஒரு தூதருக்கு, நபியை நீங்கள் கூப்பிடுங்கள், வேதக்காரர்களை கூப்பிடுங்கள், குல் நபியை நீங்கள் கூப்பிடுங்கள், தஆலவு இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், மக்களே, வேதக்காரர்களே, வாருங்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் பொதுவான ஒரு கொள்கை இருக்கிறதே, அதில் ஒன்று சேர்ந்து கொள்வோம். என்ன? அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற எவனை வணங்க கூடாது, ஏகத்துவத்தில் ஒன்று சேருவோம். வலா நுஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் இணை கற்பிக்கலாகாது, அந்த ஏகத்துவத்தில் உறுதிமிக்கவர்களாக இருப்போம். வலா யத்தஹிது பாதுனா பாதன் அர்பாப மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்துவிட்டு வேற யாரையும் பாதுகாவலர்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூப்பிடுங்கள். அதே போன்று உங்களை கூப்பிடுகிறோம், ஏகத்துவத்தோடு செயல்படுவோம், இணை வைப்பிற்கு எதிராக செயல்படுவோம். நமக்கு எல்லா கட்டத்திலும் பாதுகாவலன் அல்லாஹுதான், இந்த மார்க்கத்தை இறக்கியவனும் அல்லாஹுதான், இந்த மார்க்கத்தின் பாதுகாவலன் அல்லாஹுதான். எனவே இந்த வகையை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் வேற யாரையும் பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்ளாமல் வாருங்கள் என்று உங்களை கூப்பிடுகிறோம். அந்த இறை தூதர்கள் கூப்பிட்டதை போன்று நாங்களும் எங்களுடைய பணியை செய்திருக்கின்றோம். அல்லாஹ் சொன்னான், அவர்கள் மறுப்பார்களேயானால், அவர்கள் புறக்கணித்து போவார்களேயானால், ஃபக்கூலு நபியே சொல்லிவிடுங்கள், இஷ்ஹது பி அன்னா முஸ்லிமூன், நாங்கள்லாம் முஸ்லிம் ஆகிவிட்டோம், கட்டுப்பட்டு விட்டோம், அல்லாஹ் கீழ்ப்படுத்தி விட்டோம் என்பதற்கு வேற யாரும் சாட்சி இல்லை, நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதை போல நாங்கள் ஏகத்துவத்தில் இருக்கிறோம்,
தூதுத்துவத்தில் இருக்கிறோம். ஏகத்துவத்திற்கும் தூதுத்துவத்திற்காக இந்த கேரளாவிலே புதுநகரத்திலே புரட்சி நகரமாக இந்த மாநாட்டை நடத்தி எங்கள் கொள்கையை பறைசாற்றி வைத்து விட்டோம் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் எங்களுக்கு எதிரிகளாக போய் நீங்கள் நரகத்தின் கரிக்கட்டைகளாக ஆகிவிடக் கூடாது. எங்களோடு தோளோடு தோள் சேர்ந்தவர்களாக சொர்க்கத்தில் பயணிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடும் உரிமையோடு நான் உங்களை அழைக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த ஏகத்துவத்திலும் தூதுத்துவத்திலும் பயணம் செய்கிற நபி வழியிலே ஒன்றுபட்டு செயல்படுகிற நன்மக்களாக இந்த முஜாஹித் மக்களையும் சலஃபு கூட்டத்தையும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாநாட்டிற்காக மிகுந்த பொருட்செலவு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தை போன்று பல்வேறு கிளைகளை கொண்டு விறுவிறுப்பாக அதிகமான மக்களுடைய பொருளாதார ஒத்துழைப்பை கொண்டு இயங்குகிற வகையில் இந்த கேரளா இல்லை. இந்த கேரளா பகுதியில் குறிப்பாக இந்த பாலக்காடுகளில் கூட கிளை இல்லை. இந்த புதுநகரத்தில் உள்ள கிளை, ஒரு சில பக்கத்தில் உள்ள கிளைகளில் ஆங்காங்கே இருக்கிற 4-5 சகோதரர்கள் என்று ஆங்காங்கே ஒன்று திரண்டு எல்லா வீடுகளுக்கும் சென்று இந்த பிரச்சாரத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். சுவரொட்டிகள் மூலமாக, துண்டு பிரசுரங்கள் மூலமாக எத்தனை லட்சங்கள் செலவானாலும் பரவாயில்லை, நம்முடைய லட்சியங்கள் தான் நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டி களம் கண்டு பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்களாக இந்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அவர்களால் உழைப்பை அறுவடை செய்யலாம், பொருளாதாரத்தை அறுவடை செய்ய முடியாத நிலையில் இருப்பதால் இதே பகுதியில் வாழுகிற எத்தனையோ சகோதரர்கள் தமிழகத்திலே அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக வேண்டி பள்ளிவாசலை முழுமையாக கட்டித்தருகிற அளவில் செல்வந்தர்களாக, தனவந்தர்களாக பலரும் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த ஏகத்துவ பிரச்சாரம், இந்த தூதுத்துவ பிரச்சாரம் இது கேரளாவினுடைய துவக்கமாக, இனிய ஆரம்பமாக அமைவதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை வாளியேந்தி வரக்கூடிய சகோதரர்களுக்கு வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி உரையாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைவர் அல்தாஃபி அவர்கள் இந்த மாநாட்டினுடைய தலைப்பாக இருக்கிறதோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தலைப்பின் கீழ் இப்போது உரையாற்ற இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை தூய வடிவில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற பேரார்வத்தோடு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தலைப்பில் நாடு முழுவதிலும் மாநாடுகளை நாம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாநாட்டில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் பெருமளவில் குழுமி இருக்கிற ஒரு கூட்டத்தில் அனைத்து முஸ்லீம்களும் அறிந்து வைத்திருக்கிற, அனுதினமும் தம்முடைய வாய்களில் கூறி மகிழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டையே ஒரு தலைப்பாக ஆக்கி அது குறித்து விளக்கமளிக்க வேண்டுமா என்று கேட்டால் கண்டிப்பாக அது போன்ற ஒரு நிலை என்பது வருந்த தகுந்த ஒரு நிலைமைதான். முஸ்லிம் அல்லாத மக்கள் குழுமி இருக்கிற ஒரு சபையில் முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுவின் தூதராக இருக்கிறார்கள் என்பதனை விளக்கி சொல்வது பொருத்தமாக இருக்கும். ஆனால் அல்லாஹுவின் தூதராக முஹம்மது இருக்கிறார்கள் என்ற செய்தியினை அதனை நம்பி இருக்கிற, ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லிம்களை கூட்டி வைத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்றால், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதனை தம்முடைய வாயால் மொழிகிற,
அதனை உள்ளத்தால் நம்பி இருக்கிற முஸ்லிம்களில் கணிசமானவர்கள் அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றால் என்ன, அது என்னென்ன கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது, அந்த கருத்துக்கள் அனைத்துமே நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்கிறதா, அதற்கு நாம் உண்மையானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது அநேகமான முஸ்லிம்கள் அது குறித்த எந்த விழிப்புணர்வும் அற்றவர்களாக இருக்கிறார்கள். வெறுமனே வாய்களால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை திக்ர் செய்கிறார்களே தவிர அது சொல்லக்கூடிய தாத்பரியத்தை விளக்கங்களை புரிந்து கொண்டவர்களாக இல்லை, அதை தம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாக இல்லை. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதனுடைய மேலோட்டமான பொருள் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்பது அதனுடைய மேலோட்டமான அர்த்தம். அதனுடைய உள்ளே பொதிந்திருக்கிற கருத்துக்கள் என்ன? முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றால் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு என்னென்ன செய்திகளை சொல்ல விரும்புகிறானோ அதை சொல்லுவதற்காக நபிகள் நாயகம் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னென்ன செய்திகளை எல்லாம் இஸ்லாம் என்ற பெயரால் இறைவனுடைய தூதர் என்ற அடிப்படையில் எடுத்து சொல்கிறார்களோ அவை அனைத்துமே இந்த மனித குலத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற செய்திகள். அவர்கள் தங்களுடைய கைமடியில் இருந்து சுயமாக எதையும் சொல்ல மாட்டார்கள், சொல்ல முடியாது. ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிற தூதராக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் காட்டிய செய்திகள் அனைத்தும், அவர்கள் போதித்த போதனைகள் அனைத்துமே இறைவனுடைய கொள்கைகள் தான், இறைவனுடைய செய்திகள் தான் என்பது அதற்குள்ளே அடங்கி இருக்கிற தகவல்கள். திருமறை குர்ஆனிலே கூட இறைவன் பல இடங்களில் இந்த கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய்யுன் யூஹா. இந்த முஹம்மது அவர் மனோ இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை, அறிவிக்கப்பட்டிருக்கிற வஹி செய்திகளை மட்டும்தான் அவர் பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் என்ற அடிப்படையில் எதையெல்லாம் சொன்னார்களோ அதிலே எந்த ஒன்றுமே அவர்களுடைய சொந்த கருத்து இல்லை. அவர்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை அவர்கள் மார்க்கம் என்ற பெயரால் மக்களுக்கு போதித்தது இல்லை. ஆனால் அவர்களுக்கு சுய விருப்பு வெறுப்புகள் இருந்திருக்கிறது. மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்ட சொல்லப்பட்ட பல்வேறு செய்திகளில் அவர்களுடைய விருப்பங்கள் தனியாக இருந்தாலும் அந்த விருப்பங்களை ஒருபோதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு போதித்தது கிடையாது. இறைவன் என்ன கட்டளையிட்டானோ அதை போதிப்பார்கள். மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட காரியங்கள், தடுக்கப்பட்ட காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாமே தெளிவாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்கள் உதாரணமாக எடுத்து சொல்வதாக இருந்தால் உண்ணுவதற்கு உரிய தடுக்கப்பட்ட உணவுகள் என்ன? திருமறை குர்ஆன் பல்வேறு விஷயங்களை பட்டியலிடுகிறது. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் கின்சீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹ். தானாக செத்த பிராணிகள் தடுக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, பன்றி இறைச்சி உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயர் கூறப்பட்ட உணவுகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட உணவுகளை ஒரு பட்டியலாக இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார். நபிகள் நாயகம் அவர்கள் அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில உணவுகளை அவர்களுக்கு விருப்பமில்லாத காரணத்தினால் விலக்கி இருக்கிறார்கள். உதாரணமாக உடும்பு கறி சாப்பிடுவது நபிகளாருக்கு பிடிக்காது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முறை இது எனக்கு பிடிக்காது என்று விளக்குகிறார்கள். பக்கத்திலே இருக்கிற நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை வேண்டாம் என்கிறீர்களே, இது என்ன மார்க்கத்திலே தடுக்கப்பட்டதா? இதை ஒரு முஸ்லிம் உண்ணக்கூடாதா? இது என்ன ஹராமா என்று கேட்கிறார். அவர் ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்றாங்க? இது ஹராம்லாம் இல்லை, நீங்க வேணா தாராளமா சாப்பிடுங்க, எனக்கு இது பிடிக்கல, நான் இதை விரும்பவில்லை, ஆகையினால் இதை நான் சாப்பிட மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலகிக் கொள்கிறார்கள். இப்பொழுது இதிலே சற்று கவனமாக சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் மார்க்கம் என்று மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்திருந்தால் தானாக செத்தது ஹராம் என்று சொன்னவர்கள்
ரத்தத்தை சாப்பிடுவது ஹராம் என்று சொன்னவர்கள், பன்றி இறைச்சியை சாப்பிடுவது ஹராம் என்று சொன்னவர்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டவை ஹராம் என்று சொன்னவர்கள், அதனோடு சேர்த்து உடும்பு கறியையும் ஹராம் என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கலாம் தானே, ஏன் சேர்க்கல? அது அங்கிருந்து வரல, இறைவனிடமிருந்து வரல, அவர்களுடைய சொந்த விருப்பம் தானே தவிர அல்லாஹ் உடும்பு கறியை தடை செய்யவில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடும்பு கறியை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு அறிவுரை சொல்லவில்லை. இதுதான் நபிகளாருடைய இயற்கை குணம். நபிகள் நாயகம் அவர்களை அப்படித்தான் இறைவனும் சொல்லுகிறான். நான் சொன்னதை அவர்கள் உங்களுக்கு எடுத்து சொல்வார்கள். அப்ப நபிகள் நாயகம் எதை சொன்னாரோ அதுவெல்லாம் இஸ்லாம், அதுவெல்லாம் மார்க்கம், அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த சமூகத்தில் அவர்களுக்குத்தான் இறைவன் செய்தியை சொன்னான். அவர்களை தவிர வேறு யாருக்கும் இறைவன் தன்னுடைய தூதுத்துவ செய்திகளை வழங்கவில்லை. எனவே இந்த சமூகத்தில் பின்பற்றப்பட தகுதியானவர்கள் அல்லாஹ்வின் தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் எதை எவ்வாறு தொழ வேண்டும் என்றார்களோ அப்படி தொழ வேண்டும், எவ்வாறு நோன்பு இருக்க வேண்டும் என்றார்களோ அப்படி நோன்பு இருக்க வேண்டும், எவ்வாறு மனம் புரிய வேண்டும் என்றார்களோ அப்படி திருமணம் செய்ய வேண்டும், எப்படி இறந்தவர்களை அடக்கம் செய்ய சொன்னார்களோ அப்படி அடக்கம் செய்ய வேண்டும், எப்படி ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் கற்றுத்தந்தார்களோ அப்படித்தான் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரு காட்டிய வழியிலும் ஒரு முஸ்லிம் வாழக்கூடாது, வாழ்வதற்கு அனுமதி கிடையாது என்பது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற சொல்லுக்குள்ளே அடங்கி இருக்கிற கருத்து. முஸ்லிம்களாகிய நாம் இதை கடைபிடிக்கிறோமா? இதுதான் இன்றைக்கு உள்ள முக்கியமான கேள்வி. பிரதான கேள்வி என்ன? நபிகள் நாயகம் அவர்கள் தான் பின்பற்றுவதற்காக இறைவன் அனுப்பிய தூதர். அவர்களை தவிர வேறு யாரையும் இந்த சமூகத்திற்கு அனுப்பவில்லை. இதற்கு முன்னர் பல பேரை அனுப்பி இருக்கிறான். அவர்கள் எல்லாம் வேறு வேறு சமூகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். மூசா நபி அனுப்பி இருக்கிறார், அது ஒரு சமூகம். ஈசா நபி அனுப்பி இருக்கிறார், அது ஒரு சமூகம். ஆதம் நபி அனுப்பி இருக்கிறார், அவர்களும் ஒரு சமூகம். ஆனால் உம்மத்தே முஹம்மதியா என்று அழைக்கப்படுகிற இறுதி சமூகமாக இருக்கிற நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் பின்பற்றி நடக்க வேண்டிய தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் இறைவன் அனுப்பி இருக்கிறான் என்றால் அவர்களை தவிர வேறு யாரையும் ஒரு முஸ்லிம் பின்பற்றி நடக்க கூடாது. இன்றைக்கு இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா? இதை எல்லா முஸ்லிம்களும் கடைபிடிக்கிறார்களா? நீங்கள் முஸ்லிம்களுடைய இஸ்லாம் சார்ந்த எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காரியத்தை ஏன் செய்கிறீர்கள் என்று கேளுங்கள். இந்த கேள்விக்கு ஒரு முஸ்லிம் என்ன பதில் சொல்லணும்? நான் ஏன் செய்யறேன், ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க அதனால செய்யறேன். முஸ்லிம் அப்படித்தானே சொல்லணும். ஏன்னா அப்படி அதுக்கு தானே அல்லாஹ் ரசூல் அனுப்பி இருக்கிறான், முகமது நபி அனுப்பி இருக்கிறான். எல்லா விஷயத்திற்கும் இப்படித்தான் பதிலளிக்கப்படுகிறதா? சில பேர் சொல்லுகிறார்கள் எங்களுடைய பெற்றோர்கள் இப்படித்தான் செய்தார்கள் அதனால நாங்களும் அப்படி செய்யறோம். இன்னும் சில பேர் சொல்லுகிறார்கள் எங்களுடைய இமாம்கள் அப்படித்தான் சொன்னார்கள் எனவே நாங்கள் அப்படி செய்கிறோம். இன்னும் சில பேர் சொல்லுகிறார்கள் எங்களுடைய ஊரிலே அதுதான் பழக்க வழக்கத்தில் இருக்கிறது எனவே நாங்கள் செய்கிறோம். இவற்றையெல்லாம் தூக்கி சாப்புகிற வகையிலே கணிசமான மக்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய நாங்கள் பின்பற்றுகிற மதுஹபின் இமாம்கள் இதைத்தான் சொன்னார்கள் எனவே அதை நாங்கள் கடைபிடிக்கிறோம். தங்களை பெருமையோடு அறிவித்துக் கொள்கிறார்கள், நான் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவன், நான் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவன், நான் அபூ ஹனீஃபாவை பின்பற்றக்கூடியவன், நான் இமாம் ஷாஃபியை பின்பற்றக்கூடியவன். ஒரே ஒரு கேள்வியை அப்படிப்பட்ட தோழர்களிடத்திலே நாம் கேட்கிறோம், நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மதை பின்பற்றுவோம் என்று சொன்னீர்களே, அந்த சொல்லுக்கும் இந்த சொல்லுக்கும் இடையில ஏன் இப்படிப்பட்ட வேறுபாடு? நீங்கள் அரசியலுக்காகவா அபூ ஹனீஃபாவை பின்பற்றுகிறீர்கள்? ஒரு விஞ்ஞான கருத்துக்காகவா பின்பற்றுகிறீர்கள்? உங்கள் வீட்டை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்ற இன்ஜினியர் தொழில்நுட்பத்திற்காகவா மதுஹப் இமாம்களை பின்பற்றுகிறீர்கள்? உலகியல் தேவைகளுக்காக நீங்கள் மதுஹப்களை உண்டாக்கி இருந்தால் அதை பற்றி எந்த கேள்வியும் எங்களுக்கு இல்லை. ஒரு கேமராவை வடிவமைப்பது எப்படி எனக்கு அபூ ஹனீஃபா சொல்லி தந்திருக்கிறார், அவர்தான் மிகச்சிறந்த அறிவாளி, எனவே அவர் சொன்னதை போல நான் கேமரா தயாரிப்பேன் என்று நீங்கள் தயாரித்தால் பிரச்சனை இல்லை. உங்களுடைய வீடு வாசல்களை எப்படி கட்டிக்கொண்டால் கேள்வி இல்லை.
உங்களுடைய ஆடையை அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தோடு உருவாக்கி கொண்டால் கவலை இல்லை. ஆனால் இந்த அபூ ஹனீஃபாவை, இந்த ஷாஃபியை, இந்த ஹம்பலியை, இந்த மாலிகியை, 4 மதுஹப் என்று தூக்கி பிடிக்கின்ற இந்த 4 மதுஹப்களை எதற்காக பின்பற்றுகிறீர்கள்? மார்க்கத்திற்காக. உங்கள் தொழுகையை அவர் கற்றுத் தருவார், உங்கள் நோன்பை அவர் கற்றுத் தருவார், உங்கள் ஹஜ்ஜை அவர் கற்றுத் தருவார், உங்கள் ஜகாத்தை அவர் கற்றுத் தருவார், உங்கள் மார்க்கத்தை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்லித் தருவார். இவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் கேட்போம் என்றால் முகமது நபி எதற்கு? மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் என்றைக்காவது இதை சிந்தித்திருக்கிறீர்களா? ஒரு காலத்திலே நாங்களும் அப்படிப்பட்ட சிந்தனையில் தான் இருந்தோம். மதுஹபுகளை தான் பின்பற்றினோம். அதைத்தான் எங்களுடைய முன்னோர்கள் சொல்லித் தந்தார்கள். எங்களுக்கு பாடம் நடத்திய ஆளுங்களும் அதைத்தான் பேசினார்கள். அதை சரி கண்டு அதன் வெளியிலே பயணித்தோம். ஆனால் இந்த கேள்விகள்